மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 6ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக சூப்பரான செய்தி இன்றைக்கி கிடச்சிருக்கு, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா, பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒரு விளையாட்டு செய்தி. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சாதனை படைத்து இந்த ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த போட்டி எங்கே நடைபெற்றது எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக அஸ்ஸாம் மாநிலத்தின் 4வது அலுவல் மொழி என்ன மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சரத்து விதிகள் என்ன இருக்குது. சரியா, அலுவல் மொழி தொடர்புடைய முக்கியமான அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது கிளியராக பார்த்துட்டு அப்படியே பாருங்கள். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவருடைய 125வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. அவர் பேரில் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம். சரியா, இதுக்கு முன்னாடி அவரோட பழைய பேர் இந்த புரா திட்டம் சொல்லுவாங்க. 2 திட்டங்களை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு செய்தி, 130வது இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா எதனுடன் தொடர்புடையது, எது பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரியா, அதை பார்த்துட்டு அப்படியே இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை நம்ம ரிவிஷனுங்க பார்க்க போகிறோம். சரிங்களா, சூப்பரான செய்தி விட்டுறாதீங்க. இந்தியன் பாலிட்டியில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, பாருமா. ஃபஸ்ட்டு ஒரு விளையாட்டு செய்தி பார்த்துட்டு போயிடலாம். விரிவான செய்திகளில் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலிய அணி சாம்பியன். ஓகேவா, பாருங்கள். இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அணிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து. ஓகேவா, இந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம், அதாவது இந்த மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா 9th எடிஷன் நடந்தது. இந்த மேட்ச் நடத்தின யார் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ். சரியா, இவங்க தான் இந்த மேட்ச் நடத்தினாங்க. ஃபைனல் மேட்ச் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பாருங்கள், லண்டனில் அமைந்துள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் தான் இந்த இறுதிப் போட்டி நடைபெற்றது. யாருக்கும் இடையே ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையே. சரியா, இதில் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 151 ரன்னை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாங்க. அந்த ரன்னை ஜஸ்ட் ஒரு 3 விக்கெட் மட்டும் இழந்து ஆஸ்திரேலிய அணி சூப்பராக அந்த இலக்கை அடைந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, மொத்தம் 9 முறை தான் T20 உலகக்கோப்பை மகளிருக்காக நடைபெற்றுள்ளது. அதில் 7வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க ஆஸ்திரேலிய அணி. ஆண்கள் பெரியவர் கிரிக்கெட்டாக இருக்கலாம், பெண்கள் கிரிக்கெட்டராக இருக்கலாம், பல்வேறு சாதனைகளை பார்த்தீங்கன்னா படைச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியும் மறந்துடாங்க. சரியாம்மா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இந்தியன் பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்கள். அஸ்ஸாம் மாநிலத்தின் 4வது அலுவல் மொழி. ஓகேவா, பாருங்கள். எது? ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளது. சபாநாயகர், அஸ்ஸாம் மாநிலத்தின் சபாநாயகர் ரஞ்சித் குமார் சரியா தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சாதாரண பாயிண்ட் தெரியும், அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யார் தலைமையில்? சபாநாயகர், ஸ்பீக்கர் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தை தான் இந்த முடிவு. என்ன முடியுமா? அஸ்ஸாம் மாநிலத்தின் 4வது அலுவல் மொழி ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கிறாங்க. சரியா, ஹிந்தி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அஸ்ஸாம் மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி வேறு இதெல்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துன்னு சொல்லிப்பாங்க. அஸ்ஸாமி, ஆங்கிலம் மற்றும் போடோ ஆகிய 3 மொழிகள் மட்டுமே அலுவல் மொழியாக இருந்தது. அஸ்ஸாமி, ஆங்கிலம், போடோக்கு பிறகு 4வது மொழியாக ஹிந்தி மொழி அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இதன் மூலம் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் ஹிந்தியில் பேசலாம், உரையாற்றலாம், பதிலளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சிறப்புகளையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, தற்போது அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பவர் திரு ஹிமந்த விஸ்வ சர்மா அவர்கள். மறந்துடக்கூடாது, தொடர்ந்து 2வது முறையாக பிஜேபி கட்சியின் சார்பில் அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது சப்ஜெக்ட் பாருங்கள். அலுவல் மொழி தொடர்புடைய முக்கியமான அரசியலமைப்பு விதிகள். சரி, அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக. ஓகேவா, இந்திய அரசியலமைப்பின் 17வது பகுதி சரி பார்ட் 17ல் பிரிவு 343 முதல் 351 வரை இருக்கிற கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் இதை பற்றி சொல்கிறாங்க, அலுவல் மொழிகள் தொடர்பான விதிகளை வரையறுக்கிறது. ஓகேவா, இதன்படி தேவநாகரி எழுத்து முறையிலான ஹிந்தி யூனியனின் அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் கூடுதல் அலுவல் மொழியாகவும் சேர்க்கப்படுகிறது. சரிங்களா, நம்ம சொல்லியாச்சு 343லேருந்து 351 வரைக்கும். அதில் சில முக்கியமான ஆர்டிகல் மட்டும் நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். சரிமா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிகிள் 343. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவநாகரி எழுத்து வடிவத்திலான ஹிந்தி யூனியனின் சரியா அலுவல் மொழியாகவும் ஓகேவா தேவைக்கேற்ப ஆங்கில மொழியும் பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 344 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. சரியா, எவ்வளோ ஆர்டிகல் இருந்தாலும் இந்த செய்தியில் வர்ற ஆர்டிகல் நல்லா மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் ஆணையத்தை அமைத்தல். அலுவல் மொழிக்காகவே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடாளுமன்ற குழு ஓகேவா மற்றும் அது தொடர்பான ஒரு ஆணையத்தை அமைப்பது தொடர்பான ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 344.
345 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் முக்கியமானது. அஸ்ஸாம் மாநிலத்துடன் தொடர்புடைய ஆர்டிகல் 345 மாநிலங்களின் அலுவல் மொழி. ஒரு மாநில சட்டமன்றம் அந்த மாநிலத்தில் பயன்பாட்டில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை அல்லது இந்தியை சரியா அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமானதுமா. 345 என்ன சொல்லியிருக்கிறாங்க, மாநிலங்களின் அலுவல் மொழி. இதில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றமானது அந்த மாநிலத்தில் பயன்பாட்டில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை அல்லது இந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 345 கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, அடுத்த எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்தபடியாக 348 உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் மொழி அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சட்டங்களும் ஆங்கில மொழியிலே இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதாவது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் என்ன மொழி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 348 சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த உயர்நீதிமன்றங்களும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி அனைத்து நடவடிக்கைகளும் சட்டங்களும் கண்டிப்பாக ஆங்கில மொழியிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஆர்டிகிளில் சொல்கிறாங்க அப்படி எக்ஸாமில் கேட்கலாம். கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதை பார்த்துட்டு அடுத்து பாருங்கள் 351 இந்தி மொழியின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் தொடர்புடையது 351. சரிங்களா. ஓகே, இது எல்லாமே முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க 8வது அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சரியா 8th ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 22 அதிகாரப்பூர்வ மொழிகளை அங்கீகரிக்கிறது. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு இந்த ஆர்டிகல் சரி 8வது அட்டவணை தான் அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவற்றுள் தமிழ் மொழியானது இந்திய அரசின் செம்மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலே மத்திய அரசினால் முதல் முறையாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி தான். எப்போமா ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2004 அறிவிச்சிருப்பாங்க. முறைப்படி அந்த ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரில் வெளியிடப்பட்டது எப்போமா அக்டோபர் 12, 2004 மறந்துடாதீங்க. சரிங்களா. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, மத்திய அரசின் இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில ஒரு போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். முடிஞ்சா நல்லா உண்மையில் பயங்கர ஆர்வமாக இருந்தது அப்படின்னா இதுவரைக்கும் 11 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த 11 மொழிகளையும் கரெக்டாக ஆர்டர் படி சரியா வருஷம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மந்த் அதாவது வருஷம் அந்தந்த வருஷத்தில் யார் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க, செகண்ட், தேர்டு, 11th வரைக்கும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வி. அடுத்து பாருங்கள் முக்கியமான ஒரு செய்தி. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினம். சரி, 125வது பிறந்த தினம் ஜூன் 6ஆம் தேதி என்று கொண்டாடப்பட்டது. இவங்க என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க, இவருடன் தொடர்புடைய முக்கியமான இந்த திட்டங்கள் செய்திகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா. பாருங்கள், டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒரு சிறந்த கல்வியாளர், வழக்கறிஞர் மற்றும் முக்கியமான செய்தி பாருங்க பாரதிய ஜனசங்கத்தின் அதாவது தற்போது பிஜேபி கட்சியோட ஃபவுண்டரே யார் தான், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான். ஓகேவா. காங்கிரஸில் தான் இருந்தாங்க. காங்கிரஸில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக தனியாக வந்து இந்த ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத தனியாக தொடங்கியிருப்பாங்க. ஞாபகம் வச்சு மறக்கக்கூடாது. சரியா. அந்த ஜனதா கட்சி ஓகேவா ஜனதா சங்கத்தில் வெற்றி பெற்று இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் என்று சாதனை படைத்தவர் யாருமா, மொராஜி தேசாய். மறந்தக்கூடாது. சரியா. 1977-78 நடைபெற்ற அந்த பொது தேர்தலில் சரிங்களா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெற்றி பெற்றது ஜனதா பார்ட்டி. ஞாபகம் வச்சுக்கும் மறக்கக்கூடாது. சரியாமா. அதில் வெற்றி பெற்று காங்கிரஸ் அல்லாத இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பெருமை பெற்றவர் மொராஜி தேசாய். அந்த ஜனதா கட்சியை உருவாக்கியவர் யார், ஷியாமா பிரசாத் முகர்ஜி. ஓகேவா. பாருங்கள் இன்னொரு சிறப்பு, சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான். 1947 1950 வரைக்கும் இந்த பொறுப்பில் இருந்தாங்க. ஓகேவா. அடுத்து இந்தியாவோட முதல் தொழில் கொள்கையை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. சரி, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 இந்தியா சொல்லிட்டாங்க. அதை உருவாக்குறதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் ஷியாமா பிரசாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான சாதனை, தன்னுடைய 33வது வயதிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் மிக இளம் வயது துணைவேந்தராக சரி வைஸ் சான்சலராக கல்கத்தா யூனிவர்சிட்டிக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று சாதனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வயசில், 33 வயதில். ஓகேவா. அடுத்தபடியாக காங்கிரஸுடன் ஏற்பட்ட அந்த ஓகேவா கருத்து வேறுபாடின் காரணமாக 1951ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக கலாச்சார தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்ட பாரதிய ஜனசங்கம் என்ற கட்சியை தோற்றுவித்தார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஓகேவா. வேறு இதில் இந்த ஷியாமா பிரசாத் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை கடுமையாக எதிர்த்தார். சரியா. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்தது. ஓகேவா. 1953ஆம் ஆண்டில் காஷ்மீருக்குள் நுழைந்த போது அதாவது இந்த இதற்கு சரி ஜம்மு காஷ்மீருக்கு எதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு காஷ்மீருக்குள்ளே நுழைந்த போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே சிறையிலே மர்மமான முறையில் ஜூன் 23 1953 அன்று காலமானார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா. 2019ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க. அதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டாக இருந்தது, மாநிலமாக இருந்தது. சரி, ஆகஸ்ட் 5, 2019 ஜம்மு காஷ்மீர், லடாக் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று அக்டோபர் 31, 2019 முதல் தனித்தனி யூனியன் பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது. அதை பிரிக்கும் போது அப்படியே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 370 சரிங்களா, இனிமே செல்லாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. சரிங்களா, ஓகே, சூப்பர். அடுத்து போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம். சரியா, ரொம்ப முக்கியமானது பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க, SBMRM. சரி, ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதனுடைய பழைய பேர் பாருங்க, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ், புரா திட்டம் சொல்லுவாங்க. சரி, இந்த புரா திட்டம் சரி எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு. முறைப்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2004ஆம் ஆண்டு. சரியா, முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம் புரா திட்டம். சரி, அந்த புரா திட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரியா, ஒரு நகர்ப்புறத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ, பெரும்பாலும் நகர்ப்புறத்தில் நிறைய வசதிகள் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது கிராமங்களை, அந்த நகர்ப்புறத்தில் இருக்க எல்லா வசதிகளும் கிராமங்களே கிடைக்க வேண்டும். அதை உறுதி செய்வதற்கு தான் 2003ஆம் ஆண்டில் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம் புரா திட்டம். அந்த புரா திட்டம் 2004ஆம் ஆண்டில் முறைப்படி செயல்படுத்தப்பட்டது. அந்த புரா திட்டம் தான் இப்போ என்ன பேரில் இருக்குது, ரூர்பன் அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு வருகிறது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. சரிம்மா, அடுத்து பாருங்க, இந்த திட்டம் எப்போது சரி அந்த ரூர்பன் திட்டம் முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திட்டம் தொடங்கப்படுது பிப்ரவரி 21, 2016. ஒரு போனஸ் கேள்வி, பிப்ரவரி 21 என்ன சர்வதேச தினம் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் சத்தீஸ்கர் மாநிலம் சரியா ராஜ்நந்த் கான் மாவட்டத்தில் உள்ள குருபாத் என்ற கிராமத்தில் இந்த ரூர்பன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது முறைப்படியாக. ஓகேவா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தருவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். ரூர்பன் மறந்துடாதீங்க, எதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது, புரா திட்டத்திற்கு. சரிங்களா, அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான செய்தி, 130வது இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க, கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகளின் பேரில், அதாவது ஒரு கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டு அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு கேஸில் குற்றச்சாட்டப்பட்டு 5 ஆண்டுகள் தீர்ப்பு வழங்கப்பட்டு, சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் அல்லது அதற்கு மேல் காவலில் தொடர்ந்து வைக்கப்படும் பிரதமராக இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது பிற அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்களுடைய பதவியை சரிங்களா அந்த பதவியிலிருந்து தூக்குறதுக்கு ஒரு முக்கியமான அரசியலமைப்பு திருத்த மசோதாவை 2025ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் எத்தனையாவதுமா, 130வது. சரியாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊழல் கேஸில் ஏதோ ஒரு கேஸ்லையும் அதிகபட்ச அதாவது ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்குற மாதிரி ஒரு கேஸாக இருந்து அப்படின்னா தீர்ப்பு வழங்கப்பட்டு 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு கண்டினியூஸாக 30 டேஸ் ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா அது முதலமைச்சராக இருக்கலாம், இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு துறைக்கான அமைச்சராக இருக்கலாம், தானாகவே பதவி விலக வேண்டும், இல்லாட்டினா பதவியிலிருந்து தூக்கப்படுவாங்க. அதுக்கு தான் அந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மத்திய அமைச்சர்களை ஜனாதிபதி அவர்களும் சரியா மத்திய அமைச்சர்களை ஜனாதிபதி அவர்களும் அதாவது பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அவர்களும் அது மாநில அமைச்சர்களாக இருந்தாங்க அப்படின்னா முதல்வரின் ஆலோசனையின் அடிப்படையில் அந்த மாநிலத்தின் ஆளுநராலும் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள். நான் போக மாட்டேன் அப்படி சொன்னால் பிரதமர் பரிந்துரை அடிப்படையில் பிரசிடென்ட் அவர்களாலும், அதே மாதிரி ஸ்டேட்டோட அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சரின் ஆலோசனையின் அடிப்படையில் ஆளுநர் அவர்களாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அந்த அமைச்சர்கள். சரியா, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, ஊழல், பயங்கரவாதம் போன்ற கடுமையான குற்றங்களுக்காக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் காவலில் இருக்கும் தலைவர்கள் தங்கள் பதவியிலிருந்து நீடிப்பதை தடுப்பதே என்னுடைய முதன்மையான நோக்கமாகும். சரிங்களா, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, சட்ட விதிகள். இது தொடர்புடைய ஒரு முக்கியமான சட்ட விதிகள். இந்திய அரசியலமைப்பின் சரியா 75 மற்றும் 164 ஆகிய சரத்துகளில் புதிய உட்பிரிவுகளை சேர்க்க முன்மொழிகிறது. சரியா, 75 அப்படிங்கிறது மத்திய அமைச்சர்கள் தொடர்புடையது, ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது மாநில அமைச்சர்கள் தொடர்புடையது. சரியா, இந்த 130வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 75லையும் 164லையும் சில புதிய உட்பிரிவுகளை புதிய பிரிவுகளை நாங்கள் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், இதற்கு எதிர்கட்சிகள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. முறைப்படி செயல்படுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க, 2026ஆம் ஆண்டிற்கான T20 மகளிர் உலகக்கோப்பையை எந்த அணி வென்றுள்ளது? செகண்ட் கொஸ்டின்,
சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 4வது அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளது? 3rd கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சர் யார்? 4th கொஸ்டின். ரூர்பன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5th கொஸ்டின். புறா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சால் இந்த ரூர்பன் அண்ட் இந்த புறா ரெண்டுக்குமே ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்த 6வது மற்றும் இறுதி சூப்பர் கேள்வி, 130வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா எதனுடன் தொடர்புடையது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.